மூணார் சுற்றுவட்டார பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தொலைத்தொடர்பு வசதியான பிஎஸ்என்எல் சேவை சரியாக குண்டலை எஸ்டேட் மற்றும் பல பகுதிகளிலும் கிடைப்பதில்லை எனும் கோரிக்கைகள் அதிகரித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என கேள்வியும் எழுந்துள்ளது. மூணார் சுற்றுவட்டார தேயிலை தோட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவையான பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டும் அனைத்து பகுதிகளிலும் கிடைத்து வருகிறது. பல்வேறு எஸ்டேட் பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் செலவில் பிஎஸ்என்எல் டவர்கள் கட்டப்பட்டது. கட்டப்பட்டதற்கு முன்பிலிருந்து கட்டப்பட்டு பல மாதங்கள் கடந்தும் சேவையில் செயல்புரியாததான் பல எஸ்டேட் பகுதிகளிலும் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இதில் கூறுவது பலரின் கருத்து, பிஎஸ்என்எல் டவரின் அருகில் நின்றால் கூட 4G சேவை என தொலைபேசியில் காணப்படுகிறது. ஆனால் அவைகளுக்கான ஸ்பீட் கிடைப்பதில்லை. மூணாரின் பெரும்பாலான எஸ்டேட் பகுதிகள் பிஎஸ்என்எல் டவர் கட்டப்பட்டு ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பிஎஸ்என்எல் சேவை செயல்புரிந்து வருகிறது. மீதமுள்ள அனைத்து எஸ்டேட் பகுதிகளிலும் ஒரு உயர்ந்த கட்டிடம் போல் நின்று கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் சிவப்பு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. பலவித வெளி மாநிலங்களில் இருந்து மூணாரின் தேயிலை தோட்டம் மற்றும் பிற வேலைகளுக்கு பலவித தொழிலாளர்கள் வந்துள்ளனர். இவர்களுக்கு தங்களது உறவினர்களுக்கு கூட தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார்களும் எழுந்துள்ளது. குண்டலை எஸ்டேட்டு ஈஸ்ட் டிவிஷன்லேருந்து பேசுகிறோம். ஒரு 10 நாளாக நல்ல மழை இருக்கிறதுனால சரி கரண்ட்டும் இல்லை, டவர் இருக்கான ரேஞ்ச் இல்லை. 10 நாள் எந்த காரியங்களும் வெளியில் நடக்கிற காரியங்களும் இல்லை, இங்கே நடக்கிற காரியங்களை எங்களால் வெளியில் சொல்ல முடியலை. இதை கண்டிப்பாக பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக சொல்லுது சர்க்காருக்கு நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறோம். இந்த டவர் இங்கே இருக்குங்கிறதுக்கு மாத்திரம்தான் இருக்கோ தவிர அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் மாதம். ஆனால் அதில் 10 நாளைக்கு ரேஞ்சே இருக்கிறது இல்லை, நெட்டும் சரியாக யூஸ் ஆகிறதில்ல. 100 ரூபாய்க்கு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் அதோட கால் பேசுகிற அளவுக்கு அந்த 100 ரூபாய்க்கு தகுந்தது பிஎஸ்என்எல் டவர் மூலிமா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஆனாலும் கூட வெளியே சொல்ல முடியாது, இல்லை வெளியில் ஏதாவது நடந்தாலும் கூட இங்கே சொல்ல முடியாது. மாவட்ட ஆட்சியர் கூட ஒரு 2 நாள் நல்ல கனத்த மழை இருக்குது, வேலைக்கு யாரும் போக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட எங்களுக்கு தெரியல. நாங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவமே தெரியுது. அதனால் இதை சீக்கிரம் இதில் என்ன காரியம் இருக்குங்கிற பார்த்து சர்க்கார் இதை ஒரு பரிசீலனை பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ வெளியிலேருந்து வந்திருக்காங்க, மகாராஷ்டிரா, ஒரிசா, உத்தரப்பிரதேசத்துலேருந்துலாம் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க குடும்பங்களும் வெளியில் இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தைகளோடு நீங்கள் கேளுங்க. इधर साइड में 10 दिन से बारिश हो रहा है, नेटवर्क प्रॉब्लम है, बात भी नहीं हो रहा है, घर साइड भी फोन नहीं लग रहा है, इसलिए प्रॉब्लम थोड़ा. ஒடிசாலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் இருந்தால் நீங்களே கூட கேளுங்களேன், சொல்லுங்கள். ಹಲೋ ಸಾರೇ, ದಯವಿದು ಈ ನೆಟ್ವರ್ಕ್ ഒന്ന് ശരിയാക്കി തരണം. എന്നാണ് പറയുമ്പോൾ വീട്ടിലൊക്കെ കുടുംബമൊക്കെ വലിയ കഷ്ടം. എന്നാണ് എന്തെങ്കിലും കാര്യം പറയാനുണ്ടെങ്കിൽ ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ട് വിളിച്ച് പറയാൻ പറ്റുന്നില്ല. ഇതൊന്ന് പെട്ടെന്ന് ഇച്ചിരി ശരിയാക്കി തരണമെന്ന്.